வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காலகட்டத்திலே உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லி உபவாசம் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்திலே புனித வெள்ளி என்ற ஒரு வெள்ளிக்கிழமை, அதை குறித்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவர்கள் அதை குறித்து சொல்லுகிற பொழுது ஆங்கிலத்திலே அதை குட் ஃப்ரைடே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தமிழிலே புனித வெள்ளி, நல்ல வெள்ளி என்று நாம் அதை அழைக்கலாம். இந்த நல்ல வெள்ளி மற்றும் புனித வெள்ளியினுடைய சிறப்பு என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய தினத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்படுகிறார். அதுதான் நல்ல வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக உலக பிரகாரமாக நாம் பார்க்கிற பொழுது ஒருவருடைய மரணத்தை நல்ல நாள் என்று அவர்கள் யாரும் சொல்லுவது கிடையாது. ஏனென்றால் மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு துக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் தான். ஏனென்றால் சொந்த மனைவியிடத்திலிருந்து கணவனும், கணவனிடத்திலிருந்து மனைவியும், பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்றோர்களும், பெற்றோர்களிடத்திலிருந்து பிள்ளைகளும் மரிக்கிற பொழுது அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். ஆகவே பிரிவு என்று வருகிற அந்த மரணம் எப்பொழுதுமே ஒரு சோகத்தை அல்லது துக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அது அமைகிறது. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அதை இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அது குட் ஃப்ரைடே அல்லது நல்ல வெள்ளி, புனித வெள்ளி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவருடைய மரணம் ஒரு நல்ல ஒரு காரியமாக பைபிளிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது? உலக பிரகாரமாக மரணம் என்பது ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடியது என்று சொன்னேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மாத்திரம் மனு குலத்திற்கு, உலகத்தில் உள்ள மக்களுக்கு துக்கத்தை கொண்டு வருவதாக அது அமையவில்லை. நல்ல செய்தியை, நல்ல சுகமான செய்தியை கொண்டு வருவதாக அது அமைந்திருக்கிறது. அது ஏன் என்ற காரணத்தை நாம் இப்பொழுது அதை குறித்து நாம் சிறிது நேரம் நாம் சிந்திக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். பொதுவாக இந்த பூமியிலே தகப்பனுக்கும் தாய்க்கும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகள் பிறக்கிற பொழுது அதை மிகவும் மகிழ்ச்சியோடு கூட அந்த பிள்ளை பிறப்பை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். பிள்ளை பிறந்தவுடன் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அவ்விதமாய் அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது என்னுடைய பிள்ளையை நான் இவ்விதமாக நான் டாக்டராக மாற்றுவேன், என்னுடைய பிள்ளையை இன்ஜினியராக நான் மாற்றுவேன், என்னுடைய பிள்ளையை விதமாக ஒரு சிறந்த பதவியிலே நான் உட்கார வைப்பேன், நன்றாக படிக்க வைப்பேன், என்னுடைய பிள்ளை எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, எங்களை மகிழ்விப்பதற்காக இந்த பூமியிலே வந்திருக்கிறது, என் பிள்ளை இவ்வாறெல்லாம் ஆக வேண்டும் என்ற அநேக எதிர்பார்ப்புகளோடு பிள்ளையை அவர்கள் வளர்ப்பார்கள். ஆனால் நிதர்சனமான எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், பிறப்பு என்ற ஒரு காரியம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இறப்பு என்ற ஒரு காரியம் உண்டு. நாம் புரிந்தாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. உலகத்தில் பிறந்து நித்தியமாக நிரந்தரமாக இந்த பூமியிலே ஆண்டாண்டு காலங்களாய் வாழப்போகிறவர்கள் யாரும் இல்லை. பிறக்கிற எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறார்கள். அதற்காக எந்த ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதனுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை என்னை மகிழ்விக்கிறதற்கு, எங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு வந்திருக்கிறது என்று தான் சொல்வார்களே தவிர
என்றைக்காவது ஒரு நாள் அது வளர்ந்ததற்கு பின்பாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ அது மரிக்கப் போகிறது என்பதற்காக என்னுடைய பிள்ளை இந்த பூமியிலே மரிப்பதற்காக வந்திருக்கிறது என்று யாரும் சொல்வது கிடையாது. ஏனென்றால் ஜனன நேரத்திலே, பிறப்பின் நேரத்திலே மரணத்தை குறித்து யாரும் பேசுவது கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததனுடைய ஒரே நோக்கம் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிப்பதற்காக வந்தார். ஏனென்றால் அவர்கள் பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கன்னியுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே கடவுளாலே அவர் அங்கே கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் அவிதமாக அங்கே பிறக்கிறார். கன்னி மரியாளிடத்தில் பிறந்த ஒரே பூமியிலே வந்த அவதாரம் ஒரே மனிதன் யார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த பொழுது எதற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார் என்று நான் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் சொல்லுகிறது என்றால், உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக அவர் மரிப்பதற்காகவே இந்த பூமியிலே அவர் பிறந்தார். உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஒரு நாள் மரிக்கப் போகின்றன. ஆனால் யாரும் அது மரிப்பதற்காக பிறந்தது என்று சொல்வது கூட கிடையாது. ஆனால் நான் வைத்திருக்கிற அந்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக, பாவ சுபாவம் இல்லாதவராக கன்னியினுடைய வயிற்றிலே ஆண் துணையின்றி அவர் பரிசுத்தம் பிறப்பாக இந்த பூமியிலே வந்தார். அந்த பரிசுத்த பிறப்பாக இந்த பூமியிலே வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக மரிப்பதற்காக நான் இந்த பூமியிலே வந்தேன் என்று அவர் அங்கே அறிக்கையிடுகிறார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே தேவனாயிருந்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கிற பொழுது அவர் மரிப்பதற்காக வந்தார். சரி, அவர் மரிப்பதினால் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன? ஏன் அவர் தெய்வமாயிருந்தவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து மனிதனாக வந்து நமக்காக சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போமேயானால், இந்த பூமியிலே பிறந்த எல்லா மக்களும், இந்த பூமியிலே இருக்க உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாக ஆதாமுடைய வழித்தோன்றலாக இருக்கிறபடினாலே எல்லோரும் பாவிகளாக நாம் இருக்கிறோம். அதற்கு காரணம், மனிதன் பாவம் செய்ததினால் அவன் பாவியாக மாறுவதில்லை. மனிதனுடைய பிறப்பே பாவ பிறப்பாக இருக்கிறது. ஏன் என்று பார்க்கிற பொழுது, முதலாம் மனிதனாகிய ஆதாம் கடவுளுடைய கட்டளையை, கடவுளுடைய சொல்லை அவன் மீறினபடினாலே அந்த மனுஷன் பாவியாக மாறுகிறான். ஆகவே கடவுளும் அவனும் ஒன்றோடு இருந்த அந்த ஒரு தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டு அவன் தனியாக மனிதன் கடவுளிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறான். பாவம் என்ற ஒரு காரியம் மனிதனையும் கடவுளையும் அது பிரிக்கிறது. அந்த பாவ மனிதனிடத்திலிருந்து வந்த வம்சங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் ஒரே மனிதனாகிய ஆதாமனுடைய வழித்தோன்றலாக இருக்கிறபடினாலே அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளாக அது இருக்கிறது. அந்த பாவ சுபாவத்தின் அடிப்படையில் தான் நாம் பாவம் செய்கிறோமே அல்லாமல் நாம் பாவம் செய்கிறதினால் அல்ல நாம் பாவிகளாக மாறுவது. ஆகவே நான் வைத்திருக்கிற இந்த வேதாகமம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று. வேதாகமம் இன்னும் சொல்லுகிறது, நான் வைத்திருக்கிற அந்த பைபிள் இன்னும் சொல்லுகிறது, இந்த பாவம் செய்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்டனை என்னவென்றால், பாவம் செய்த மனிதன் நரகாக்கினைக்குள்ளாக, நரகத்திற்கு ஊடாக அவன் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. மனிதனும் தேவனும் ஒன்றாக இருந்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக ஆதாமும் தேவனும் ஒன்றாக அவர்கள் உலாவினார்கள் என்று பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு அனுதினமும் அவர்கள் தேவனோடு நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை, பரிசுத்தமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தாரோ அப்பொழுது ஆதாமுடைய வம்சாவளியாக, ஆதாமுடைய பிறப்பாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும்
பாவம் செய்திருக்கிறபடினாலே தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதவர்களாக, தேவனுடைய கருணையை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, தேவனிடத்திலிருந்து தண்டனையை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்கு அருகதை உள்ளவர்களாக நாம் மாறிவிட்டோம். ஆகவே நியாயமாக தேவனிடத்திலிருந்து பாவம் செய்கிற மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அது நரக ஆக்கினை. மனிதன் மரிக்கிறான். மரித்ததற்கு பின்பாக அவன் தேவனிடத்தில் நியாய தீர்ப்பு அடையும்படியாக செல்லுகிற பொழுது அவன் பாவியாய் இருக்கிறபடினாலே பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் அவன் செல்ல முடியாதவனாக அங்கே அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய நரகாக்கினைக்குள்ளாக அவன் அங்கே அனுப்பப்படுகிறான். அதுதான் பாவியாகிய மனுஷனுக்குரிய தண்டனையாக இருக்கிறது. நானும் நீங்களும் நினைப்பதைப் போல இந்த ஒரு நரகாக்கினையினுடைய தண்டனை என்பது ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நீடிக்கக்கூடிய காரியம் அல்ல. இந்த பூமியிலே பாவியாக கடவுளுடைய அனுக்கிரகம் இல்லாதபடிக்கு ஆதாமுடைய வழித்தோன்றலாக இருந்து மரிக்கிற மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை நரகாக்கினை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நரகாக்கினை என்று சொல்லுகிற பொழுது அது சில நிமிடங்கள் நீடிக்கக்கூடிய தீயில், அக்கினியில், கந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அல்ல. நிரந்தரமாக, நித்தியமாக அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே நாம் அங்கே தூக்கி போடப்படுவோம். அப்பொழுது இங்கே பூமியிலே நம்முடைய ஆயுட்காலம் 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ நாம் மரித்து விடுவோம். ஆனால் மரித்து நரகாக்கினைக்குள்ளாக நம்முடைய பாவத்து நிமித்தமாக நாம் செல்லுகிற பொழுது அங்கே நிரந்தரமாக 1000 ஆண்டுகள் இதே வேதனையோடு நாம் அங்கே நரகாக்கினைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த பூமியிலே அநேக வேளைகளிலே அநேக தீ விபத்துகளை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். விதமாக தீ விபத்து ஏற்படுகிற பொழுது ஒரு மனிதனுடைய அந்த சரீரத்திலே ஏற்படக்கூடிய அந்த தீயானது அதிகபட்சமாக ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அவனுக்கு வேதனையை கொடுக்கும். அதற்கு பின்பாக அவனுடைய சுய உணர்வு சென்றுவிடும். இறுதியாக அவனுடைய உடல் கருகி கரிக்கட்டையாக அவன் இந்த பூமியிலே சாய்வான். ஆகவே இந்த தீயினுடைய இந்த அக்கினியினுடைய வேதனை அவனுடைய சரீரத்தில் இருப்பது 2 நிமிடமோ 3 நிமிடமோ தான். அதற்கு பின்பாக அவன் அந்த வேதனையை உணரமாட்டான். ஆனால் சரீரம் எரிந்து கொண்டிருக்கும். ஆனால் நான் சொல்லுகின்ற பாவத்து நிமித்தமாக தேவன் மூலமாக நமக்கு தரப்படக்கூடிய தண்டனை நரகாக்கினை என்று சொல்லுகிற பொழுது அங்கே அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டே இருக்கும். அதில் பாவம் செய்த மனிதர்களாகிய நாம் அங்கே பாவத்தின் தண்டனைக்காக அனுப்பப்படுகிற பொழுது நமக்கு அங்கே 2-3 நிமிடங்களில் நமக்கு அங்கே மரணம் என்ற ஒரு காரியமே வராது. இந்த அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வரக்கூடிய வேதனை 1000 ஆண்டுகள் நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். எந்த விதமான ஒரு விடுதலையும் அங்கே நமக்கு கிடையாது. ஆகவே இத்தகைய ஒரு கடுமையான ஒரு இடத்திற்கு மரணத்திற்கு பின்பாக மனிதர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் எப்படியாவது தன்னிடத்திலே வரவேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்தவர் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். நானும் நீங்களும் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளாக பிறந்தபடியினாலே ஆதாமனுடைய அந்த சுபாவமானது நமக்குள்ளாக இருக்கிறது, பாவ சுபாவம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண் துணையின்றி கன்னி மரியாளிடத்தில் அவர் பிறந்தபடியினாலே அவருடைய பிறப்பு பரிசுத்தமுள்ள ஒன்றாக இருக்கிறது. உங்களைப் போல என்னைப் போல அவர் பாவ சுபாவம் உடையவராக இந்த பூமியிலே பிறக்கவில்லை. கன்னி மரியாளிடத்தில் அவர் பிறந்தபடியினாலே, கன்னியினுடைய வயிற்றிலே அவர் பிறந்தபடியினாலே அவர் பாவம் இல்லாதவராக, பாவ சுபாவம் இல்லாதவராக, ஆதாமுடைய வழித்தோன்றலாக அவர் இல்லாதபடி இந்த பூமியிலே அவர் வந்தார். இதற்காக அவர் அவ்விதமாக கடவுளாயிருந்தவர் தன்னுடைய மேன்மை மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமியிலே வரவேண்டும் என்று நாம் கேட்போமேயானால் உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னித்து இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய
மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய, நித்திய நிரந்தரமான சந்தோஷம் இருக்கக்கூடிய அந்த மோட்சலோகத்திற்கு, அந்த சொர்க்கத்திற்கு உங்களையும் என்னையும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பாவம் செய்திருக்கிறார்கள் என்று. ஆகவே நான் என்னுடைய பிள்ளைகளை எவ்வளவுதான் நேசித்தாலும், அல்லது என்னுடைய பிள்ளைகள் என்னை எவ்வளவுதான் நேசித்தாலும், என்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நான் என்னையே மரிப்பதற்கு நான் ஒப்பு கொடுத்தாலும் கூட அது எவ்விதத்திலும் அந்த அவர்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக என்னுடைய மரணம் இருக்காது. ஏனென்றால் நானும் அங்கே பாவம் செய்தவனாக இருக்கிறேன். ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். ஒருவேளை நான் ஒரு நபரிடத்திலே ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த காலம் வந்தவுடனே அவர் அந்த நபரின் இடத்தில் வந்து, நான் உங்களுக்கு கடனாக கொடுத்த 10,000 ரூபாயை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த சமயத்திலே எனக்கு ஜாமீன்தாரராக அவர் வந்து, இவர் கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாயை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன், அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்வாரேயானால், ஆனால் அந்த நண்பர் அந்த நபரிடத்திலே 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அப்பொழுது எவ்விதமாக என்னுடைய நண்பருடைய ஜாமீனை நான் கடன் பெற்றவர் எவ்விதமாய் அதை ஏற்றுக்கொள்வார்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் உடனடியாக என்ன சொல்லுவார்? நீயே எனக்கு 20,000 ரூபாய் கடன் தர வேண்டும், எவ்விதமாக உன்னுடைய நண்பன் வாங்கிய 10,000 ரூபாய்க்கு நீ ஜாமீன் கொடுக்க முடியும் என்று அவர் கேட்பார். இதே போன்ற நிலைமைதான் மனு குலத்தினுடைய நிலைமை. எவ்வளவுதான் நாம் ஒருவரை நேசித்தாலும் கூட அவர்களுடைய பாவத்தின் தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாமும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்றால், பாவம் இல்லாத ஒருவர் மனிதர்களுடைய பாவத்திற்குரிய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொள்ளும் போது மாத்திரம்தான் அந்த காரியம், பாவ மன்னிப்பு என்பது சாத்தியமாகும். அப்பொழுதுதான் மனிதன் அந்த நரகாக்கினைக்குள்ளாக, அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லாதபடிக்கு அவன் தேவன் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடத்திற்கு செல்ல முடியும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டவராக, தன்னுடைய தெய்வீகத்தின் குணாதிசயங்களை அவர் துறந்தவராக இந்த பூமியிலே மரியாளிடத்தில் அவர் வந்து பிறந்தார். இந்த பூமியிலே மனிதனுக்குரிய எல்லா சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர் பட்டார். இறுதியாக அவர் மரிக்க வேண்டிய வேளை வந்த பொழுது அநேக அவமானங்கள், அநேக நிந்தைகளை அவர் தாங்கினார். இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது அவர் 100% பெர்ஃபெக்ட் மேன், சரியான ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். அதே சமயத்தில் அவர் கடவுளுக்குரிய அந்த குணாதிசயத்தின் அடிப்படையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், கண் தெரியாதவர்களுக்கு கண் கொடுத்தார், மரித்தோர்களை உயிரோடு எழும்ப பண்ணினார், நடக்க முடியாதவர்களை, முடவர்களை அவர் நடக்க பண்ணினார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருந்த போதும் கூட அவர் வந்ததனுடைய நோக்கம் இவ்விதமாக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வதற்காக அல்ல என்று அவர் சொல்லுகிறார். எதற்காக இந்த பூமியிலே வந்தேன் என்று அவர் சொல்லுகிற பொழுது, நான் அற்புதங்களை செய்ய வரவில்லை, மனுக்குலத்தின் பாவத்தின் தண்டனையை என்மேல் ஏற்றுக்கொண்டு என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற வேளை வந்த பொழுது எந்த விதமான நியாயமான காரணங்களும் முகாந்திரங்களும் இல்லாதபடிக்கு அவர் குற்றவாளி என்று அங்கே தீர்க்கப்படுகிறார். அவரை குற்றவாளி என்று தீர்த்த பிலாத்து தன்னுடைய நீதியின்படி அவரை நியாயம் தீர்க்காதபடிக்கு மக்களுடைய கூக்குரலை கேட்டு, மக்களுடைய இறைச்சலை கேட்டு இந்த இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பாத்திரமானவர் என்று அங்கே ஒப்பு கொடுக்கிறார். அவர் சாட்டையால் அடிக்கப்படுகிறார், முள்முடி சூட்டப்படுகிறார், எல்லா விதமான வேதனைகளையும் அவமானங்களையும் அவர் சந்திக்கிறார். அவருடைய மூஞ்சியிலே உமிழ்கிறார்கள், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் இந்த மனிதர்களிடத்திலிருந்து அல்லது இந்த சிலுவை மரணத்திலிருந்து தப்புவிப்பது மிகவும் கடினமான காரியமா? நிச்சயமாக இல்லை. அவர் நினைத்திருந்தால்
ஒரே வினாடியில் அவர் அந்த சூழ்நிலையிலிருந்து மாறி வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் அவர் விதமாய் சொல்லுகிறார், இந்த வேலைக்காகவே இந்த பூமியிலே நான் மனித அவதாரம் எடுத்து வந்தேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பது அவர் எடுத்த தீர்மானம். எதற்காக அந்த தீர்மானத்தை எடுத்தார்? நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று நரகாக்கினைக்குள்ளாக அக்கினியும் கந்தமும் எரிகின்ற அந்த இடத்திற்கு செல்லாதபடிக்கு தான் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடத்திற்கு நிரந்தரமாக 1000 ஆண்டு காலம் தன்னோடு இருக்கும்படியாக வர வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க, மனிதனுடைய பாவத்தினுடைய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியிலே அவர் வந்தார். ஆகவேதான் முள்முடி சூட்டப்பட்ட போதும், அங்கே சாட்டையால் அடிக்கப்பட்ட போதும், சிலுவையிலே ஆணிகளால் கொண்டு அறையப்பட்ட போதும் கூட அவர் அமைதலாயிருந்தார் என்று பார்க்கிறோம். தன்னை மீட்டுக்கொள்வதற்கு அவர் எந்த விதமான முயற்சியும் அங்கே எடுக்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் விடுதலை பெற்றிருக்கலாம், ஆனால் அவர் இதற்காகவே அந்த வேலைக்குள்ளாக வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் இறுதியாக அங்கே ரோம போர்ச்சேவர்கள் அவருடைய கைகளையும் கால்களையும் சிலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்யும்படியாக அந்த தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், தன்னை சிலுவையில் அறைந்த போர்ச்சேவர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை ஒரு அன்பு, எத்தனை ஒரு கரிசனை! இறுதியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு தன்னுடைய ஜீவனை அங்கே விடுகிறார். அவர் ஜீவனை விட்டது நிமித்தமாக, சிலுவையிலே அவர் மரித்தது நிமித்தமாக, பரிசுத்தமுள்ள பாவமில்லாத அவருடைய திரு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது நிமித்தமாக பூலோக மக்களுக்கு எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, மோட்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அங்கே நமக்கு கிடைக்கிறது. அதற்காகத்தான் அந்த பூமியிலே வந்து தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரு காரியம் மனுக்குலத்திற்கு நன்மை பிறப்பிப்பதாக, மனுக்குலம் முழுவதும் பாவ தண்டனையிலிருந்து மீள்வதற்கு ஏற்ற ஒரு காரியமாக அமைகிறபடினால்தான் இந்த ஒரு நாளை நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறார்கள். உலகத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் பூலோக மக்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல சாவாக, ஒரு நல்ல நாளாக அது மாறுகிறது. அவர் மரித்தபடினாலே அவருடைய மரணத்தை நம்பி விசுவாசிக்கக்கூடியவர்கள், ஆண்டவரே, நிச்சயமாக நான் ஒரு பாவி, நிச்சயமாக நான் உம்முடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு அல்லது மோட்சத்திற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நிச்சயமாக நான் நரகாக்கினைக்குள்ளாகத்தான் நான் செல்ல வேண்டும். ஆனாலும் என்னுடைய பாவத்தை நீக்குவதற்காக இந்த பூமியிலே நீர் பாவமற்ற மனித அவதாரம் எடுத்து சிலுவையிலே என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டபடினாலே நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று மனதிலிருந்து ஆண்டவரிடத்திலே அவன் மன்னிப்பு கோருகிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததினால் கிடைத்த அந்த பாவ மன்னிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ஒரு சுதந்திரமாக அது மாறுகிறது. அவன் மன்னிப்பு பெற்றவனாக இந்த பூமியிலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கடவுளுடைய பிள்ளையாக அவன் வாழுகிறான். தன்னுடைய மரணத்திற்கு பின்பாக அவன் நரகாக்கினைக்குள்ளாக செல்லாதபடிக்கு, அக்கினியும் கந்தமும் எரியக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமான மோட்சலோகத்திற்கு அவன் செல்கிறான். நித்தியமாக நிரந்தரமாக கடவுளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன ஒரு வெகுமதி பெற்ற, எத்தகைய ஒரு பிரமாதமான ஒரு அன்பு என்று சிந்தித்து பாருங்கள். எத்தகைய ஒரு தியாக அன்பு! தம்மைத்தாமே சிலுவையிலே பலியாக கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் ரட்சித்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, மரணம் என்பது என்றைக்கு நமக்கு வரும் என்று தெரியாது. இதுவே இரட்சணிய நாள், இதுவே பாவ மன்னிப்பின் நாள் என்று வேதாகமம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த ஒரு நற்செய்தியை, இந்த ஒரு தேவனுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பூமியிலே வாழுகிற வரைக்கு சமாதானமும்,
பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யம்.